வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்து 2 எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இந்த அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையும் போட்டிருந்தோம், சப்போர்ட் லெவல்லையும் போட்டிருந்தோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது மார்க்கெட் சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை அந்த ஒரு கேப் டவுனாக கேப் அப்பாக இருந்தால் மார்க்கெட்டு கேப் அப்பாக இருந்தால் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும், கேப் டவுன்னா பெரிய ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பார்த்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட்டான நம்ம என்னோட எதிர்பார்ப்பு மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்கும், உள்ள சைடுவேஸ் தான் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அப்படி ஓப்பன் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நம்ம கொடுத்து எல்லா ஜோனுக்குள்ளே தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு பக்காவான சைடுவேஸ் செட்டப் தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம இந்த ஒரு உள்ளுக்குள்ளேயே ஒரு எல்லோ ஜோன் போட்டிருப்போம். இது வந்து நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ண பக்கத்தில் மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்கும். பிரேக் பண்ணது மறுபடியும் பிரேக் பண்ணால் போகும் அப்படின்னு நேற்றும் ஒரு செட்டப் கொடுத்துருந்தோம். நேற்று இந்த லொக்கேஷன் கொடுத்துருந்தோம். இது பிரேக் பண்ண மறுபடியும் பிரேக் பண்ணால் போகும்னு சொல்லிட்டு அது நேற்று போயிருந்துச்சு. இன்றைக்கும் அதே தான் கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல பிரேக் பண்ணால் மறுபடியும் இந்த இடத்துல பிரேக் பண்ணுறப்ப மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருந்துச்சு. இது நம்ம டெலகிராமில் கொடுத்துருந்த அப்டேட்டு. சரி, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணால் இது வரைக்கும் வர வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட் தேர்டு சப்போர்ட் வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் தேர்ட் சப்போர்ட் நியரஸ்ட் வந்தால் அது வரல, ஃபுல் தொடலை. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி நம்ம 2 ஜோன் கொடுத்துருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் கொடுத்துருந்தோம், சப்போர்ட் லெவலையும் கொடுத்துருந்தோம். இல்லை எந்த டைரக்ஷன் உடைக்குது இந்த டைரக்ஷனில் மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்கும். சப்போர்ட்டை உடைச்சான்னா தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் போகும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் உடைச்சாலும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவலில் தான் உடைச்சாங்க. இந்த எல்லோ ஜோனை வந்து ஓப்பனிங்லேயே கொஞ்சம் அதை உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக டவுன் ட்ரெண்டில் அப்படி பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஃபால் பண்ணி நம்ம கொடுத்துருந்த அந்த சப்போர்ட் லெவலில் கிளியராக ரீச் ஆகிடுச்சு. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். இதில் நம்ம கிளியராக ஜோன் போடலை. ஏன்னா ரேஞ்சு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இந்த இடங்க பொறுத்தளவுக்கு. அதனால் நம்ம இவ்வளோ போடலை. அதுலேயுமே சொல்லியிருந்தோம், செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் தேர்ட் வரைக்கும் ஈஸியாக போய்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லைனா மார்க்கெட் வந்து சைட்வே செட்டப்புக்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபுல் சைட்வே செட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த நம்மளோட கொடுத்த செகண்ட் சப்போர்ட்டு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆகிட்டு அதை பிரேக் பண்ண முடியல. இந்த சப்போர்ட்டில் உடச்சி தான். ஆனால் நம்ம கொடுத்துருந்த அந்த தேர்ட் சப்போர்ட் நியரஸ்ட்டு மார்க்கெட் வந்துட்டு அங்கே இருந்தால் மார்க்கெட் லேசாக ஒரு ஃபுல் பேக் கொடுத்துருக்கு. சரி, ஓகே, திங்கக்கிழமை என்னோட வாய்ப்புன்னு நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வீக்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிப்போம். ஓகே, வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியானா இப்போதைக்கு இது தான். இது லேஸாக வயலேட் பண்ணி மார்க்கெட் வந்து க்ளோசிங் மேலே இருக்குது வீக்லி கேண்டில் படி. ஒரு வேளை நாளைக்கு இது பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னால மார்க்கெட் வந்து இப்போ ஆக்சுவலாக இது ஃபால் ஆகிறது பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஃபால் ஆகி தான் இறங்கிட்டு இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை கேப் டவுன் கொடுத்து இதுக்கு கீழே கொடுத்துட்டாங்கன்னா மார்க்கெட் கடுமையான வீக்குன்னு தான் எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம்னா இந்த கேண்டோட ஹை தான் வரும். அது பார்த்திங்கன்னா 23,869ங்கிறது அடுத்த சப்போர்ட் லெவல். ஒரு 500 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து அதையும் பிரேக் பண்ணால் அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம்னா இந்த செட்டப் வரும். கிட்டத்தட்ட 23,350. இந்த லெவலையும் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்தது நம்ம பெரிய சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த வீக்லி கேண்டில் பார்த்திங்கன்னா இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம் இது வந்து தாமரை மலர்ந்த கேண்டில்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே தாமரை படம் போட்டு கமெண்ட்ஸ்லாம் கூட போட்டுருந்தாங்க. அந்த கேண்டிலோட லோ வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃபைனல் சப்போர்ட்னா இந்த இடம் தான் இப்போதைக்கு. அதாவது ஒரு பெரிய ஃபால் அடுத்தடுத்து வந்துச்சுன்னா அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த 21,280 அப்படிங்கிறது தான் அதுக்கு அடுத்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இதை நம்ம டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் செட்டப் பார்த்தீங்கன்னா வீக்லியில் உள்ளது சேம் தான், வேறு கரெக்டாக தான் இருக்குது. அதுபடி பார்த்தாலும் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 23,869 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்குது. செகண்டை பொறுத்தளவு கொஞ்சோண்டு வித்தியாசப்படுது, வேறு கிடையாது. ஒரு 10-15 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கும் நினைக்கிறேன். அதுபடி பார்த்தீங்கன்னா அது வந்து 300 இருந்துச்சு, இப்போ 300 இருக்குது. 50 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது. 23,300 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும், ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக. இதையும் பிரேக் பண்ணாலும் அதுக்கடுத்து நம்ம கொடுத்த தாமரை மலர்ந்த கேண்டில் செட்டப் தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் பார்ப்போம் திங்கக்கிழமை நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா 24,616 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட் ரெசன்ஸ். செகண்டை பொறுத்தளவுக்கு 24,675. தேர்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஹைக்கு மேலே 24,914 அப்படிங்கிறது தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 24,305 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அது வந்து நேற்றோட லோ. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த இடத்த உடைச்சானா அதுக்கு பெரிய ஃபால் தான். அதுக்கு அடுத்து 24,000 அப்படிங்கிற ரவுண்ட் நம்பர் தான் அடுத்த சப்போர்ட் லெவலில் இருக்குது. அதுக்கு அடுத்தது 23,869 அப்படிங்கிற நம்ம வீக்லி லோ செட்டப் பார்த்தோம் அந்த இடம். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா
ஃபஸ்ட்டு ஒரே விஷயம் தான் பார்க்கணும், நமக்கு இந்த கீ லெவல், இந்த லெவலில் பிரேக் பண்ணால் தான் நம்ம காலை பற்றி யோசனை பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து கண்ண மூடி ஃபால் தான். இந்த இடம் தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் செட்டப் மாறுறது அர்த்தம். செட்டப் மாறுதுன்னு அர்த்தம் இல்லை, மார்க்கெட்டில் கொஞ்சம் தெம்புருன்னு அர்த்தம் மேல் நோக்கி போகிறதுக்கு. இந்த லொக்கேஷனை பிரேக் பண்ண முடியல, அந்த ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் செகண்ட் ரெசன்ஸ் பக்கத்தில் இருக்குது, இதை தாண்ட முடியலனால மார்க்கெட் அடுத்தது ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தவரை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது, இந்த 24,000 அதாவது ஃபஸ்ட் சப்போர்ட் கீழே ஓப்பன் ஆகுதுன்னா அடுத்தது ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு எழுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி வச்சுருக்கோம். இப்போ வீக்லி இப்படி பார்த்தோம்னா இந்த இடமே கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா தான். இப்போ இந்த இடத்துல வயலேட் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த லொக்கேஷன் இருக்குது பாருங்கள், அதாவது அது பக்கத்தில் தான் இருக்குது, அந்த வித்தியாசம் சொல்லிடுறேன். 57,628 அப்படிங்கிற அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போனது. இப்போ ரீடெஸ்ட் செட்டப்பு கூட வரது வாய்ப்பு இருக்குது. அதுபடி பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் புள்ளி செட்டப்பில் தான் இன்னும் இருக்குது, பெரிய ஃபால்னு சொல்லணும். வீக்லி இப்படி பார்த்தோம்னா கிட்ட சப்போர்ட் லெவல் தான் இருக்குது. ஒரு வேளை இதை விட்டு இறக்குனாங்கன்னா அடுத்தது ஃபால் இருக்கும். சரி, ஓகே, இதை நம்ம டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே டேயில் வச்சுருக்கேன். டேக்கு எப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கணும், நான் இந்த இடத்துல வயலேட் பண்ணியிருக்கான். இதுபடி பார்த்தா டே செட்டப்பில் வீக்கு. அதுக்கு அடுத்து டே செட்டப் படி ஸ்ட்ராங் செட்டப்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கெண்டோட லோ தான் அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா 57,150 அப்படிங்கிறது இன்னொரு 600-650 பாயிண்ட்ஸ் தான் இந்த செட்டப் இருக்குது. ஒருவேளை இதையும் பிரேக் பண்ணான்னா அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டுக்கு இந்த பிரேக் பண்ண ஏரியா தான் இருக்கும். 55,800 அப்படிங்கிறத அடுத்த ஸ்ட்ராங் லெவலாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ணால் அடுத்த ஸ்ட்ராங் லெவலுங்கிறது இந்த லொக்கேஷன் வரும் 54. அதுக்கு அடுத்த லோ இந்த லோ வந்துடும். கிட்டத்தட்ட அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்னா 53,560. அது வீக்லி லோஸும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி லெவல்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த கெனரல் செட்டப் தான் வருது. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 54,000 அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்னொரு 3,800 பாயிண்ட்ஸ் இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அது மந்த்லியில் மாதிரி இருக்குது. அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் இதுதான். அதுபடி பார்த்திங்கன்னா 53,650 அப்படிங்கிறது தான் அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் லெவலாக இருக்குது. அது எப்படி பார்த்தோம்னா இன்னும் மார்க்கெட் வந்து 4,200 பாயிண்ட்ஸ் மேலே இறங்கிறதுக்கான ஒரு செட்டப் இருக்குது. அது இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட். இதையும் உடைச்சா பெரிய ஃபால் இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சுன்னா சப்போர்ட் இருக்கும். ஏன்னா இந்த வாரனால இப்போ அடுத்தது மார்க்கெட் ஓப்பன் ஆகுது 1000 பாயிண்ட்ஸ் இறங்குறப்ப இவ்வளோ தூரம் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கிறதுக்கான ஒரு செட்டப்பும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் திங்கக்கிழமை நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோன்னா 58,245, செகண்டை பொறுத்தவரை 58,468, தேர்ட் வந்து 59,040. சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 57,157 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஏன்னா நாளைய மார்க்கெட் வந்து இது ஓப்பன் பண்ணி கீழே டவுனில் ஓப்பன் ஆகிறது வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து நம்ம சப்போர்ட் அடுத்த சப்போர்ட்டாக போட்டுவிட்டோம். அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 56,491, தேர்ட் வந்து 55,843. ரேஞ்சு கொஞ்சம் பெரிய ரேஞ்ச் செட்டப் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்திருக்கிறேன். இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் அடுத்த பல பெரிய ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. 3லேயும் அப்படி தான் இருக்குது கிட்டத்தட்ட. சரி, ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ ஜோன் நம்ம நிஃப்டியில் போடுறது அதே சேம் தான் இதுலேயும் அந்த செட்டப் இருக்குது. இப்போ இந்த ரேஞ்சை தாண்டினா மட்டும்தான் நம்ம வந்து புல்லிஸ் போகிறத பற்றி யோசனை பண்ணணும். அப்படியும் பார்த்தீங்கன்னா போயிடாது. அந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரிசையாக இருக்குது. இந்த இடத்த தாண்டினால மார்க்கெட்டில் கொஞ்சம் தெம்புருன்னு அர்த்தம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்தடுத்து ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். அதில் ஸ்ட்ராங் லெவல்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு லெவலே ஒரு ஹேல ஸ்ட்ராங் தான், அதையும் பிரேக் பண்ணி செகண்டுங்கிறது அடுத்த ஸ்ட்ராங் செட்டப்பாக தான் இருக்குது. ஒருவேளை இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் மேலே நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கலாம். அதான் வாய்ப்பு இருக்கலாம்னு நான் சொல்ல வரேன். ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஃபுல் பேக் கொடுக்கலாம், போய்ட்டு திருப்பி கீழே வரும். நாளைக்கு மாத்திர போய் செல்லான் ரைஸாக மார்க்கெட் என்ன தான் மேலே போனாலும் திரும்பி இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம், அந்த எல்லா ஜோனை தாண்டாத வரைக்கும். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி வச்சுருக்கேன். வீக்லி எப்படி பார்த்தோம்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியானு பார்த்தா இந்த இடம் தான். இது பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் போயிருந்துச்சு. அதை வந்து கீழே கொடுத்து மேலே போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க வீக்லி படி. இப்போ இந்த க்ளோஸை கீழே பிரேக் பண்ணால் அடுத்த சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த லெவல்னு பார்த்தோம்னா இந்த 72,633 அப்படிங்கிறத நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட் ஏரியானு பார்த்தா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியானா இந்த ஏரியா தான் இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் வந்தால் நிச்சயம் மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்புறது என்னென்னா இருந்தாலும் அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதையும் பிரேக் பண்ணி அடுத்தது பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த இடம் வந்தால் தான் அடுத்து சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேரெக்டாக 50 மினிட்ஸ் போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா
79,415 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. செகண்டை பொறுத்தளவுக்கு 79,691. தேர்ட் அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போன ஹை தான் 80,300. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா நேற்றோட லோ தான் 78,484 அப்படிங்கிறது நம்மளோட சப்போர்ட் லெவலாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 77,766. அதுக்கு அடுத்து 77,000 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக இருக்குது. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி மாதிரி தான். இந்த ரேஞ்சை தாண்டிச்சுனா தான் மார்க்கெட் வந்து நம்ம புல்லிஸை பற்றி யோசனை பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த லெவலில் தொட்டாலே மார்க்கெட் இறங்க தான் வாய்ப்பு. நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல் அண்ட் ரைஸ் தான். மார்க்கெட் என்ன தான் மேலே போனாலும் திருப்பி கீழே தள்ளி விட தான் பார்ப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அப்படி இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் அந்த செட்டப் கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்குது. இந்த எல்லோ ஜோனை தாண்டாத வரைக்கும் இந்த செல் அண்ட் ரைஸ் செட்டப்புங்கிறது வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் அடுத்தது ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.